தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விளைச்சல் அதிகம் காரணமாக முருங்கைக்காய் விலை கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இதனால் முருங்கைக்காய் விவசாயிகள் அடைந்து வரும் பிரச்சினைகள் குறித்து அவர்களிடம் எமது செய்தியாளர் மணிகண்டன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். இந்த முருங்கைக்காய் விலை வீழ்ச்சியால் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர். மேலும் இந்த முருங்கைக்காய் விளைச்சலுக்காக பல்வேறு நகைகளை அந்த அடகு வைத்து விவசாய பணிகளுக்காக ஈடுபட்டு வந்தனர். இது குறித்து நமது அருகே விவசாயி ஒருவர் உள்ளார், முருங்கை விவசாயி. அவரிடம் இது குறித்து கேட்கலாம். ஐயா வணக்கம். இந்த முருங்கை விவசாயத்தில் இப்போ விலை ரொம்ப வீழ்ச்சியாக இருக்குது. இது எதனால் இதுக்கான காரணங்கள் என்ன? எதுக்கு இந்த வருஷம் போதிய மழை பொழிவு இல்லாத காரணத்தினால நாங்கள் அந்த தண்ணி பற்றாக்குறை வருங்கனால கண்டினியூஸாக மரத்தை பருவம் செய்து வருகிறோம். பொங்கலை ஒட்டி எங்களுக்கு எப்போவுமே காய்ப்பு வந்துடும். இந்த வருஷம் சீதோஷண நிலை சரியில்லாத காரணத்தினால காய்ப்பு டிலே ஆகிட்டு இப்பொழுது நல்ல விவசாயம் நல்ல காய்ப்பு வந்திருக்கு. ஆனால் உரிய விலை இல்லை. காரணம் சீதோஷண நிலை சரியில்லாமல் காயினுடைய தரம் மாறிவிட்டது. இதனால் தரம் நல்லா இருந்ததுன்னா வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுவாங்க, எங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இந்த தரம் சரியில்லாதனால அந்த காயை விவசாயிகளிலிருந்து வியாபாரிகள் ஒரு கிலோ ₹1.80 தான் வாங்குகிறாங்க. இந்த காய் ₹1.50 வாங்குறதுனால எங்களால் அதை பறிக்கிற கூலிக்கு கூட எங்களுக்கு கட்ட முடியாது. இதனால் பெரும் நஷ்டத்தில் நாங்கள் இயங்கி கொண்டு இருக்கிறோம். இதை நீங்கள் அரசு கொஞ்சம் ஏதாவது எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு இப்போ முருங்கைக்காய்க்கு பண்ணி தந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிச்சயமாக அவர் கூறியது போல சாத்தான்குளம் பகுதியில் முருங்கை பதப்படுத்தும் ஒரு குளிரூட்டப்பட்ட ஒரு குடோன் மற்றும் அந்த முருங்கை பவுடர் தயாரிக்கும் ஒரு நிறுவனத்தை தமிழக அரசு சார்பில் நிறுவினால் இந்த பகுதியில் உள்ள ஒரு 20,000 ஏக்கருக்கும் அதிகமான அந்த முருங்கை தொழிலை காப்பாற்றி விடலாம். மேலும் இந்த பகுதியில் உள்ள அந்த விவசாயிகளுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பையும் உருவாக்கும் ஒரு தருணமாக இது அமையும். எனவே சத்தியம் தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த கோரிக்கையினை தமிழக அரசுக்கு முன்வைப்போம். சத்தியம் தொலைக்காட்சிக்காக நான் சிதம்பரம் மணிகண்டன்.